அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆனி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, சூரிய பகவான் ஜூன் 15 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆனி மாதம்தான். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரனின் சேர்க்கையும் உருவாக இருக்குது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கை யோகம், புத ஆதித்ய யோகம், சுக்கிர ஆதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாக்கும் சுப பலன்கள் தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலனை பெறும். ஆனி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் உள்ளன. ஆனி திருமஞ்சனம் எனப்படும் திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும். நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆனி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் முக்கிய விசேஷ நாட்கள் உள்ளன என்று பார்க்கலாம். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆனி மாதம். இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரம் குறிப்பிடப்படுது. இளவேநீர் காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்குது. மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொணர்ந்து இந்த ஆனி மாதத்தில் தான். ஆனி மாத உத்தர நட்சத்திரத்து அன்று சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு ஆனி திருமஞ்சனம் சாத்தப்படுது. ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு ஜேஷ்டா அபிஷேகம் செய்யப்படுது. ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்தருளிக்கும் வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூடையா மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்கிறாங்க. வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழை தார்களை காணிக்கையாக படைப்பாங்க. மேசராசியில் ஆனி மாத ராசி பலன்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதில் மேசத்தில் அஸ்வினி, அதை பற்றி பார்க்கும்பொழுது இரத்த காரகனான செவ்வாய், ஞான மோட்ச காரகனான கேதுவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதத்தில் நட்சத்திரநாதன் 6இல் சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் அங்கே பதிவதால் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும், நோய்கள் நீங்கும், வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி போவாங்க. வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் விருத்தியாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். என்றாலும் வாரத்தின் முற்பகுதியில் சனி வக்கரமடைவதால் தொழிலில் அக்கறை செலுத்துவது அவசியம். தனஸ்தான குருவால் வருமானம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்ய முடியும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். செல்வமும் செல்வாக்கும் உயரும். தொழில் விருத்தியாகும். வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களின் எண்ணம் நிறைவேறும். அஷ்டம ஜீவனஸ்தானங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் செல்வாக்கு உயரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் சேரும். அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் இருப்பாங்க. விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். சிலருக்கு சொத்து சேர்க்கை, வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். சந்திராஷ்டமம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஜூன் 20, 21 அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 16, 18,
25, 27, ஜூலை 7, 9, 16. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது, விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட வாழ்வு வளமாகும். அடுத்தபடியாக மேசராசியில் பரணியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன், தைரியக்காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆனி மாதம் அதிர்ஷ்ட மாதமாக இருக்க போகுது. முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்காததுனால நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாவா. அரசு வழி செயல்கள் ஆதாயம் தரும். இதுவரையில் சங்கடத்துக்கு ஆளாகி வந்த நிலையெல்லாம் இனிமே மாறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு வந்து சேரும். அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வாங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும். இழுபறியாக இருந்த வழக்கில் வெற்றி ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். விவசாயிகளுக்கு இதுவரை இருந்த நெருக்கடி குறையும். பணியாளர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும். சந்திராஷ்டமம் வந்து ஜூன் 21, 22. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 15, 18, 24, 27, ஜூலை 6, 9, 15. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது, காளியை வழிபட தொல்லைகள் விலகும், நன்மைகள் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது கார்த்திகை 1ஆம் பாதம். ஆத்மகாரகனான சூரியன், வீரியக்காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எங்கு இருந்தாலும் அங்கு தனிப்பட்ட செல்வாக்கு உடையவராக இருப்பீங்க. பிறக்கும் ஆனி மாதம் நட்சத்திரநாதன் சூரியன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடியெல்லாம் விலகி நன்மை அதிகரிக்கும். நினைத்ததையெல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். சங்கடங்கள்லாம் விலகும். அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வாங்க. சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். வேலைக்காக முயற்சித்தவங்களின் வேலைக்குரிய அனுமதி கடிதம் வரும். சனியின் பார்வை ராசி அஷ்டமஸ்தானத்திற்கு இருக்கிறதுனால பல சங்கடங்களை சந்திக்கும் நிலையில் ஜூன் 19ஆம் தேதி முதல் சனி வக்கரமடைவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். செல்வாக்கு மேம்படும். 6ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வையும் அங்கே கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால ஆரோக்கியம் அதிகரிக்கும். துணிச்சலாக செயல்படுவீங்க. வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். விவசாயிகளின் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும். பொன்பொருள் சேரும். சந்திராஷ்டமம் வந்து ஜூன் 22. அதிர்ஷ்டமான நாள் ஜூன் 18, 19, 27, 28, ஜூலை 1, 9, 10. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது, அதிகாலையில் சூரியனை வழிபட அதிர்ஷ்டம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆனி மாத ராசி பலன்களில் மேச ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.